வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப 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 ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. வெறும் 3 பொருள் வச்சு தேங்காய் திரட்டி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இது கூட 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வெல்லம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக எடுத்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் டெக்ஸ்சர் சூப்பராக வரும். இப்போ இது ரெடியாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா இதில் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக செவக்கும் போதே இதில் தேங்காவை பல்லாக கீறி சேர்த்துக்கிறேன். இதுக்கு இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு கிடையாது. முந்திரி மாதிரி தான் நம்ம எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாகவே நம்ம வெல்லம் சேர்த்து பண்ணுற ரெசிபிக்கு தேங்காய் ஒரு செம்ம காம்போவாக இருக்கும். ஸோ இதை சேர்க்கும் போது ஒரு ஆட்-ஆன் ஃப்ளேவர் தான். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கை விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இது கூட 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. அந்த தண்ணியெலாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிடும். இதை மேக்ஸிமம் பண்ணுறதுக்கே 10 நிமிஷம்தான் ஆகும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அது அப்படியே அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக வரும். இது ஏன் தேங்காய் திரட்டி பால் அப்படி சொல்கிறாங்கன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இதை சாப்பிடும் போது தான் தெரிஞ்சுது. அப்படியே தேங்காய் பாலில் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த தேங்காய் பால் எடுத்த ஃப்ளேவர் இருந்தது. மேபி அதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். டெக்ஸ்சரும் செம்ம சூப்பராக வந்திருக்கு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். ஏன்னா இதில் நம்ம வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப குவிக்காக ஒரு டிஷ் பண்ணோன்னா இது ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். ஏன்னா சட்டுன்னு பண்ணிடலாம். வேலையும் ரொம்ப ஈஸி. பொருளும் வீட்டில் இருக்க பொருள் வச்சே பண்ணிடலாம். ஸோ செம்ம சூப்பரான ரெசிபியை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த சூப்பர் ஃபேமஸான தேங்காய் திரட்டி பால் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.